கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நமக்கு யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். உலகம் இப்பொழுது மனுஷர்கள் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும், நம்மை புகழ்ச்சியாக பேச வேண்டும், நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறதான ஒரு உலகமாய் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலரை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வேதத்திலே நமக்கு கர்த்தர் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். யாரை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார்? யோபு என்ற ஒரு உத்தமனை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ என்று பிசாசோடே அவர் அங்கே தர்க்கம் பண்ணுகிறதான ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்டதான மகிமையை வெறுக்கிறதான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நன்றாய் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என் தாசனாகிய தாவீது என்றார். எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் ஏன் தாவீதை குறிப்பிட வேண்டும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நோவா ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் காணப்பட்டான். அவனை கர்த்தர் கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார், அவனை பாதுகாப்பாய் வைத்திருந்தார். இப்படிப்பட்டதான மகிமைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வேளையிலே இப்பொழுது இருக்கிறதான சூழல் மற்றவர்கள் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள் என்றுதான் வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, தயவு செய்து நீங்கள் உங்களுடைய புகழ்ச்சி யார் மூலமாக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் உங்களையே சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கனப்படுத்தினால், மகிமைப்படுத்தினால், உங்கள் பேரை பெருமைப்படுத்தினால் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமே, நான் உன்னை மேன்மைப்படுத்தி, நான் உன்னை கனப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிற வாக்கியங்கள். ஆனால் நாம் இப்பொழுது எந்த சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம்? மனுஷர் மூலமாக மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் குறிப்பிட ஆசையாயிருக்கிறேன். மனுஷர் உங்களை மேன்மைப்படுத்தினால் அந்த மேன்மையானது சில காலங்கள் மாத்திரமே. நான் தான் அவரை மேன்மைப்படுத்தினேன், என்னால் தான் அவருக்கு புகழ்ச்சி, என்னால் தான் அவர் ஊழியம் செய்கிறார், என்னால் தான் அவருடைய குடும்பம் பிழைக்கிறது, என்னால் தான் அவர் எல்லா ஆதிக்கத்துக்குள்ளும் வந்திருக்கிறார் என்று பலர் நம்மை தூற்றுகிறதான சூழல் உருவாகும். ஆகையினாலே
என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்களை மகிமைப்படுத்தினால் அந்த மகிமையை, அவர் கொடுத்த மகிமையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாரிடமும் அவர் சொல்வதில்லை. ஆனால் நேரம் வரும்பொழுது அவர் நம்மை பகிரங்கமாய், வெளியரங்கமாய், ஓ என் தாசர்களாகிய இவர்களை நான் மகிமைப்படுத்தினேன். பிசாசோடே தர்க்கம் பண்ணும்போது யோபுவை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், இப்படிப்பட்டதான சாட்சி நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். இதை நன்றாய் நீங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். மனுஷரால் புகழப்படுவது அது நிச்சயமாகவே நம்மை ஆபத்தில் கொண்டு சேர்க்கும். ஆண்டவர் நம்மை புகழ்ந்தார் என்றால் அதுதான் நித்திய காலமாய் நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் எங்களை இன்றைய நாளிலே தயவாய் நீர் எங்களை மன்னித்து நீர் எங்களை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய பிஸ்னஸ்களையும், எங்களுடைய வியாபாரத்தையும், எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக, மகிமையிலே நிலைநிற்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.